मङ्गलश्लोकः। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे यं नत्वा कृतकृत्याः स्युः तं नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। वाक्यकारं वररुचिं भाष्यकारं पतञ्जलिं पाणिनिं सूत्रकारं च प्रणतोऽस्मि मुनित्रयम्। अलोन्त्यस्य इति सूत्रम्। अलः अन्त्यस्य इति विग्रहः. அதனுடைய விருத்தி என்னது அப்படின்னு கேட்டா, षष्ठी निर्दिष्टस्य अन्त्यस्य अलः आदेशः स्यात्. ஆதேசம் என்கின்ற காரியமானது ஷஷ்டி நிர்திஷ்டமா இருந்தால் அது எதை குறித்து விதிக்கப்பட்டிருக்கோ அதற்கு மொத்தமா வராது. அதனுடைய கடைசி எழுத்துக்கு அலஹா அல் அப்படின்னு சொன்னா அந்த பிரத்யாகாரத்தில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எவைகள்? அகாரத்திலிருந்து ஆரம்பிச்சு ஹல் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியதான லகாரம் வரையில் இருக்கக்கூடிய அத்தனை எழுத்துக்கள். அப்ப என்ன ஆயிடுத்து? அந்தியஸ்ய அலஹா அந்திம வர்ணஸ்ய ஆதேசா சியாத் அப்படின்னு அர்த்தம். இதைத்தான் நம்ம விருத்தியில என்ன சொன்னோம்? ஷஷ்டி நிர்திஷ்டஸ்ய அந்தியஸ்ய அலஹா ஆதேசா சியாத். சரியா? ஆதேசா சர்வோபி அந்தியஸ்ய அலஹா, அதாவது வர்ணஸ்ய காரியஹா. இதுக்கு உதாரணம் இவர் சொல்லல, நம்ம ஒரு உதாரணம் பார்க்கலாம். தியதாதீனாம் அஹா அப்படின்னு ஒரு சூத்திரம். தியதாதீனாம் அஹா, இதனுடைய சங்கிய 7-2-102. இந்த சூத்திரம் என்ன பண்றதுன்னு கேட்டால் அஹா அகாரத்தை விதிக்கிறது. எவைகளுக்கு அப்படின்னு கேட்டால் தியதாதிகளுக்கு. தியதாதிகள்னா என்னது அப்படின்னு சொன்னா அது காமிக்கிறேன். மொத்தம் ஒரு 8 சப்தங்கள் இருக்கு. என்னென்ன சப்தங்கள் பாருங்க. தியது, தது, யது, ஏதது, இதம், அதஸ், ஏக, த்வி, இப்படி மொத்தம் 8 சப்தங்கள். இந்த 8 சப்தங்களுக்கு விபக்தி பிரத்யயமானது பின்னாடி இருந்தால் அங்கத்திற்கு, அங்கம்னா எந்த சொல்லியிருக்கோம்? நம்ம ஏற்கனவே இதே சஞ்ஞா சூத்திரத்துல பார்த்திருக்கோம். அங்கம் அப்படின்னா என்னது? பிரத்யயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பிராதிபதிகம் முழுக்க அங்க சஞ்ஞையை கொண்டது. சரியா? யஸ்மாத் பிரத்யய விதிஹி ததாதி பிரத்யேங்கம் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம் இல்லையா? அதாவது இந்த பிரத்யயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிராதிபதிகம் முழுக்க இருக்க அதனுடைய முதல் எழுத்திலிருந்து ஆரம்பிச்சு கடைசி எழுத்து வரையில் இருக்கக்கூடிய அந்த பிராதிபதிகத்துக்கு என்ன பேரு? அங்கம்னு பெயர். சரியா? இதைத்தான் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இந்த இடத்துல தியதாதீனாம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? தியதாதி சப்தங்களுக்கு விபக்தி பிரத்யயமானது பின்னால் வருமே ஆனால் அப்பொழுது இந்த சப்தங்களுக்கு தியதாதீனாம் சப்தங்களுக்கு அப்படின்னு ஷஷ்டி நிர்திஷ்டமா இருக்கு. சப்தங்களுக்கே அப்படின்னு தான் தெரிகிறது. தியதாதீனாம் என்ன விதிக்கப்பட்டிருக்கு? ஆஹா அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கு. சரியா? இப்ப நீங்க கவனிக்க வேண்டியது இங்க என்னது அப்படின்னு கேட்டா தியதாதீனாம் அப்படின்னு தானே இருக்கு. அப்ப தியதாதி சப்தங்களுக்கு தானே. அப்போ அதனுடைய ஸ்தானத்துல விதிக்கப்பட்டுன்னு சொன்னா அந்த தியதாதிகள் முழுக்க எடுத்துட்டு வரணும் ஆஹா அப்படிங்கிறது. ஆனா அப்படி கிடையாது. இப்படி ஷஷ்டி நிர்திஷ்டமாக இருந்தால் அந்த ஷஷ்டி நிர்திஷ்டம் எதுவோ அதனுடைய கடைசி எழுத்துக்கு வரும். இப்போ எதை குறிச்சு விதிக்கப்பட்டிருக்கு? தியதாதிகளை குறிச்சு விதிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போமே.
தியத் தியத் அப்படின்னு சப்தத்தை எடுத்துப்போம். தியத். இப்ப தெதாதீனாம் அப்படின்னு ஷஷ்டி பகுவச்சனம் இருக்கு. ஒவ்வொன்னா வச்சுக்கிறதா இருந்தா எப்படி சொல்லணும்? தியதஹ ததஹ அப்படின்னு சொல்லணும். இப்போதைக்கு நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்காக தியதஹ அப்படின்னு என்ன அர்த்தம்? தியத் சப்தத்திற்கு என்ன வரும்? அஹா வரும். சரியா? அப்போ இது மட்டும் இந்த சூத்திரம் இல்லைன்னா என்ன ஆகும்? மொத்தம் தியத் அப்படிங்கிற பதம் போயிட்டு அதனுடைய ஸ்தானத்துல அஹா வரும்னு நம்ம அர்த்தத்தை வச்சுப்போம். இல்லையா? அப்படி ஆயிடும். ஆனா அப்படி இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? இந்த சூத்திரத்தை அலோந்தியஸ்யங்கிற சூத்திரத்தை வச்சு நம்ம என்ன பண்றோம்? தியத்துல இருக்கக்கூடியதான அந்த தகாரத்தை மட்டும் நீக்கிட்டு அந்த இடத்துல நம்ம அஹா அப்படின்னு வைக்கிறோம். சரியா? இப்ப புரிஞ்சது இல்லையா இது எப்படின்னு? ஒரு உதாரணத்தை எடுத்து பார்த்திருக்கோம். அதுவே போதுமானது. இது இந்த மாதிரி 8 சப்தங்கள் இருக்கு. 8ம் சொல்லியிருந்தா நம்ம இந்த சூத்திரம் படிக்க வச்சு நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு தெத்து மட்டும் எடுத்து பார்த்திருக்கோம். இதைத்தான் இந்த சூத்திரத்துக்கு உண்டான உதாரணம். இந்த சூத்திரம் எல்லாம் புரிஞ்சது இல்லையா? அடுத்தது பாருங்க. நிச்ச. இந்த நிச்ச அப்படிங்கிற சூத்திரத்தை நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஏன்னா இத படிக்கிறதுக்கு முன்னாடி நாம அநேகால்ஷித் சர்வஸ்யன்னு படிச்சிருந்தாதான் இது புரியுமே. அதுக்கு அபவாதமா வரப்போறது. அபவாதமான்னு சொன்னா முதல்ல எப்படி வருதுன்னு தெரிஞ்சுட்டா தானே அபவாதம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால நீச்ச அப்படிங்கிறது நாம அப்புறமா பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி சூத்திரம் என்னது? ஆதேஷ் பரஸ்ய அப்படின்னு ஒரு சூத்திரம். இந்த சூத்திரம் எதுக்கு அபவாத சூத்திரம்னு கேட்டா, இதுக்கு முன்னாடி நம்ம அலோந்தியஸ்யன்னு படிச்சோம் இல்லையா? அதற்கு அபவாதம். ஏன்னா அந்த சூத்திரத்துல நமக்கு என்ன சொல்லி கொடுத்தா? ஷஷ்டி நிர்திஷ்டஸ்ய அந்தியஸ்ய அலஹான்னு சொன்னா இல்லையா? ஷஷ்டி நிர்தேசம் ஷஷ்டி விபக்தியினால நிர்தேசம் பண்ணப்பட்டதாக இருந்தால் எது அந்த ஷஷ்டி விபக்தியினால நிர்தேசம் பண்ணப்பட்டிருந்ததோ அதனுடைய கடைசி எழுத்துக்கு ஆதேசா அப்படின்னு பார்த்தோம். அப்படி பார்த்துதான் இந்த தியத்துல இருக்கக்கூடியதான தகாரத்துக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஆதேசா. அதான் என்ன ஆதேசா? ஆதேசா பண்ணோம். அகார ஆதேசா பண்ணோம். ஆதேசா பண்ணோம் இல்லையா? இப்போ அதற்கு அபவாதமான சூத்திரம் இது. அபவாதகம் எப்படி பாருங்க. அலோந்தியஸ்ய இத்யுக்தம் கிந்து இந்த சூத்திரத்துல முதல்ல சூத்திரத்தின் அர்த்தம் பார்த்துவோம். ஆதேஹ பரஸ்ய ஏதாவது ஒரு நிர்தேசம் பண்ணப்பட்டு ஒரு விசேஷனம் சொல்லப்பட்டு அதன் பிறகுன்னு சொல்லியிருந்தால் அங்க கடைசிக்குள்ள முன்னாடி வரும் அப்படின்னு இந்த சூத்திரத்துடைய அர்த்தம். விருத்தி நான் படிக்கிறேன் பாருங்க. பரஸ்ய யத் விஹிதம் பரஸ்ய யத் விஹிதம் தத் தஸ்ய ஆதேர்போத்யம். விருத்தி என்னது? பரஸ்ய யத் விஹிதம் தத் தஸ்ய ஆதேஹே போத்யம் அப்படின்னு இந்த சூத்திரத்தினுடைய விருத்தி. இப்போ இந்த இடத்துல உதாரணம் கொடுத்திருக்கார் இல்லையா? முதல்ல உதாரணத்தை பார்த்துட்டு நம்ம போனா சௌகரியமா இருக்கும். பாருங்க. உதஹஸ்தாஸ்தம்போ பூர்வஸ்ய அப்படின்னு ஒரு சூத்திரம். இதனுடைய சங்கையை சொல்லிடுறேன். 8,4,62 எடுத்துட்டா? உதஃப் பரயோஹோ இந்த இடத்துல உதஸ்தாஸ்பரயோஹோஸ்ய அப்படிங்கிற சூத்திரத்தினால தம்போ தாத்துவுக்கும் பூர்வ சவரணம் தாத்துவுக்கும் பூர்வ சவரணமானது விதிக்கப்படுறது. சரியா? இந்த சூத்திரத்துடைய அர்த்தம் புரிஞ்சுட்டா? விருத்தி எழுதிண்டாச்சு இல்லையா? பூர்வ சவர்ணஸ்ய பூர்வ சவரணம் வரும். அதாவது உத்து உபசர்க்கத்திற்கு அடுத்ததாக ஸ்தா தாத்துவோ அல்லது ஸ்தம்பு தாத்துவோ இருக்குமே ஆனால் அப்பொழுது இந்த ஸ்தா தாத்துவுக்கும் ஸ்தம்பு தாத்துவுக்கும் பூர்வ சவரணா வரும். உத்து இருக்கு இல்லையா? அப்ப தகாரத்துடைய சவரணமானது வரும் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல நாம எங்க ஆதேசம் தானேங்க? சவரணமானது ஆதேசமாக வர்றது.
ஸ்தா ஸ்தம்போஹோ அப்படிங்கிறது ஷஷ்டி விபக்தியில இருக்கு. இப்ப நம்ம இந்த சூத்திரம் இல்லைன்னு வச்சுப்போம். ஆதேவ் பரஸ்ய அப்படிங்கிற இந்த சூத்திரம் இல்லைன்னு நினைச்சுட்டு பேசுவோம். அலோந்தியஸ்யங்கிற சூத்திரம் நம்ம படிச்சிருக்கோம். அதை வச்சுட்டு பார்த்தால் இந்த ஸ்தா தாத்துவிற்கும் ஸ்தம்பு தாத்துவிற்கும் அப்படின்னு ஷஷ்டி நிர்திஷ்டமா தானே இருக்கு. அப்போ என்ன ஆயிடும், அந்தியஸ்ய வர்ணஸ்ய ஆதேசஹா ஸ்யாத். ஆதேசஹான்னு என்னது, சவர்ணம். இந்த இடத்துல சவர்ணம் தானே ஆதேசமா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உதாரணத்துக்கு இப்போ உத்து ஸ்தா தாத்து வச்சுப்போமே, உத்து பிளஸ் ஸ்தானம் அப்படின்னு இருக்கு வச்சுப்போம். ஸ்தாவில் இருக்கக்கூடியதான ஆகாரத்திற்கு தகாரத்துடைய சவரணம் வரும்னு ஆயிடும். எப்போ, இந்த அலோந்தியஸ்யன்னு சூத்திரம் இருக்கு, ஆதேவ் பரஸ்யன்னு நம்ம படிச்சுட்டு இருக்கக்கூடியதான இந்த சூத்திரம் இல்லைன்னு வச்சுட்டு பேசிட்டு இருக்கோம். எப்பொழுதுமே நம்ம எந்த சூத்திரத்தை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கோமோ அந்த சூத்திரம் இல்லைன்னா என்ன ஆகும்னு பார்த்தா தானே அந்த சூத்திரத்துடைய பிரயோஜனம் தெரியும். அதன்படி இப்போ ஆதேவ் பரஸ்யான சூத்திரம் இல்லைன்னு நினைச்சுப்போம். அலோந்தியஸ்யான சூத்திரம் நம்ம படிச்சிருக்கோம். அதை மட்டும் மனசை வச்சுன்னு நம்ம பார்த்தால் உது ஸ்தானம், உத்து உபசர்கா ஸ்தானம், ஸ்தா தாத்து. இந்த ஸ்தானம் கூட அந்த பிரத்யேகத்தை விட்டு வெறும் ஸ்தா மட்டும் எடுத்துப்போம். இப்போ இந்த உத்து உபசர்க்கத்துக்கு அப்புறம் தானே ஸ்தா தாத்து வந்திருக்கு. அப்போ அந்த ஸ்தா தாத்துவில் அலோந்தியஸ்யான சூத்திரத்தை மட்டும் வச்சுட்டு பார்த்தால் கடைசி எழுத்துக்குத்தானே ஆதேசம் வரணும். இந்த உதஸ்தா ஸ்தம்போ பூர்வஸ்ய அப்படிங்கிற இந்த சூத்திரத்தினால எந்த ஆதேசா விதிக்கப்பட்டது, என்ன காரியம் விதிக்கப்பட்டது, சவரணமானது விதிக்கப்பட்டிருக்கு இல்லையா. அப்போ இந்த தகாரத்தினுடைய சவரணமானது எதற்கு வரும், எதற்கு வரும், உத்தானம்னு வரும். ஸ்தா தாதுல இருக்கக்கூடியதான ஆகாரத்துக்கு வரும். இல்ல, உத்துக்கு அப்புறம் தானே அந்த அந்த ஆதேசம் வருது. புரியுறது. நான் வந்து இப்ப எதை வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன் பாருங்க, ஆதேவ் பரஸ்யங்கிற சூத்திரம் இல்லேன்னு வச்சு பேசிட்டு இருக்கேன். அது இல்ல, அதனாலதான் சொன்னேன் அந்த சூத்திரத்துடைய பிரயோஜனம் நம்ம பார்க்கணுமா இருந்தால் அது இல்லேன்னு வச்சுன்னு தானே பேசணும். சரி சரி. இல்ல அலோந்தியஸ்ய மட்டும் இருக்கு. அப்போ நம்ம யோசிச்சோம்னா என்ன கிடைக்கிறது, அந்த தகாரத்துடைய சவரணமானது எதற்கு வரும், பூர்வ சவரணமானது இந்த கடைசி எழுத்தா இருக்கக்கூடிய ஆகாரத்துக்கு வரணும்னு ஆயிடும் அப்படின்னு ஆயிடும். ஆனா அப்படி கிடையாது. ஆதேவ் பரஸ்யான சூத்திரம் என்ன சொல்லி கொடுக்கிறது, இந்த மாதிரி இடங்கள்ல, இந்த மாதிரி இடங்கள்ல என்ன அர்த்தம், இந்த ஸ்தா தாத்து ஆனது வெறுமனே சொல்லப்படல, ஊத்து உபசர்க்கத்திற்கு அடுத்தாப்புல இருக்கக்கூடியதான ஸ்தா தாத்து அல்லது ஸ்தம்பு தாத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. அதனால என்ன ஆறுது, அந்த ஸ்தா தாத்துனுடைய முதல் எழுத்துக்கு தான் இதை பார்க்கணும். ஆதேஹே காரியம் நது அந்தியஸ்ய இல்லையா. இந்த ரெண்டு பதங்களுமே நமக்கு காமிச்சு கொடுத்துருது பரஸ்பரம் ரெண்டு சூத்திரங்களும் விரோதமானதுன்னு. அதாவது அலோந்தியஸ்ய அந்தியஸ்ய, அந்தியஸ்யன்னு சொன்னதுனால என்ன தெரிகிறது, அது கடைசி எழுத்துக்குண்டான வேலைன்னு தெரிகிறது. காரியம் கடைசி எழுத்துக்கு, ஆதேஹே அப்படின்னு சொன்னா முதலாவது எழுத்துக்கு. அந்த ரெண்டு பதங்களுமே சூத்திரத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு பதங்களுமே இந்த ரெண்டு சூத்திரம் பரஸ்பரம் விரோதமானது அப்படின்னு தெரியறதா இல்லையா. சூத்திரத்துடைய அர்த்தம் நல்லா புரிஞ்சிருக்கா. இப்ப நம்ம இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஆதேவ் பரஸ்ய அப்படிங்கிறது இப்பதான் நம்ம அதை உதஸ்தா ஸ்தம்பம் இவரே சொல்லியிருக்கார் நமக்கு. இந்த சூத்திரத்துல கிரந்தக்காரர் உதாரணம் எழுதும் பொழுது ரெண்டு உதாரணம் எழுதியிருக்கார். பார்த்தா தெரியும், யதா ஆரம்பிச்சு அகன்னு அப்படின்னு. ஆனா அந்த முதல் உதாரணம் இந்த சூத்திரத்துக்கு உண்டான உதாரணம் இல்லை. அடுத்ததாக ஊத்து இத்யுபசர்காத் அப்படின்னு ஆரம்பிச்சு எழுதுறாரு இல்லையா, இதுதான் இந்த சூத்திரத்துக்கு உண்டான உதாரணம். அப்போ முதல்ல சொன்ன உதாரணம் அகன் சப்தஸ்ய ரேபஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரே, அது எதற்கு உண்டான உதாரணம் அப்படின்னு கேட்டால் அலோந்தியஸ்ய அப்படிங்கிற சூத்திரத்துக்கு உண்டான உதாரணம். நம்ம அதை குழப்பிக்க கூடாது. அவர் கிரந்தக்காரர் அப்படி எழுதியிருக்கார், அந்த உதாரணத்தை கொண்டு இங்க கீழே எழுதியிருக்கார். ஆனா அந்த உதாரணம் எதற்கு உண்டானது, முந்தின அலோந்தியஸ்யங்கிற சூத்திரத்துக்கு உண்டான உதாரணம்.
சரி, இப்ப இந்த ஆதேஷ் பரஸ்ய அப்படிங்கிற சூத்திரத்துடைய அர்த்தம் புரிஞ்சுடுத்தா? தெளிவா இருக்கு இல்லையா? அல்ல அந்த அகன் சப்தஸ்ய ரேபா இதி விதோ அகன் இதி சப்தாந்தியத்ய நகாரஸ்ய ஆதேசகன் வரும். நகாரஸ்ய ஆதேசக வந்துட்டு அந்த நகாரம் வந்து லோபம் ஆயிட்டு ஆகான்னு வரும் இல்லையா? ஆமா, அது வரப்போறது. இப்ப நம்ம பார்க்க போறோம். அது எப்படின்னு பார்க்க போறோம். அதுக்குதான் நான் சொன்னேன், இந்த உதாரணம் வந்து இந்த சூத்திரத்துக்கு உண்டான உதாரணம் இல்ல. சரி சரி, அது புரியுது. அலோந்தியஸ்ய. ஆமா, அதான் பாருங்க. இப்ப இந்த இந்த கிரந்தப்படி நம்ம சூத்திரத்தை அர்த்தம் பார்ப்போம். நம்ம முன்னாடி அர்த்தம் பார்த்தோம், அது விருத்தி வச்சுட்டு பார்த்தோம். இப்ப இந்த சூத்திரப்படி பார்க்கலாம். அலோந்தியஸ்ய இத்யுக்தம் கிந்து யத்ர ஆதேஷः கஸ்மாதபி பரஸ்ய விதீயதே. கஸ்மாதபி பரஸ்ய அப்படின்னு சொன்ன அர்த்தம். இப்போ உதாரணத்துல நம்ம எடுத்துன்ற இடத்துல உத் உபசர்காத் பரஸ்ய சப்தஸ்ய ஸ்தாதாதோஹ வீதம் இல்லையா? நம்ம பார்த்த உதாரணத்துல உத் உபசர்க்கத்துக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியதான ஸ்தாதாத்துவுக்கோ அல்லது ஸ்தம்ப தாத்துவுக்கோ விதிக்கப்பட்டது. அப்போ கஸ்மாதபி அப்படின்னு சொன்னா பிரகிருத உதாரணத்துல உத் உபசர்காத் பரஸ்ய ஸ்தாதாதோஹோ அथवा ஸ்தம்புதாதோஹோ விதீயதே ஆதேஷः தத்ர தஸ்ய தஸ்ய இत्युक्ते ஸ்தானினः ஆதேशभूतस्य ஸ்தானினः ஆதேஹே ஏவ கர்த்தவ்யம் நது அந்தே. ஷஷ்டி நிர்திஷ்டமாக இருந்தாலும் கூட ஸ்தாதாத்துவும் ஸ்தம்ப தாத்துவும் அதனுடைய கடைசியில அலோந்தியஸ்யங்கிற சூத்திரத்தை வச்சுட்டு பண்ணக்கூடாது. அதற்கு மாறாக முதல் எழுத்துல தான் கொண்டு சேர்க்கணும். சரியா? தத்ர தஸ்ய ஆதேஹே ஏவ கர்த்தவ்யः. கர்த்தவ்யः கः அஸ்தி? ஆதேஷः கர்த்தவ்யः நது அந்தியஸ்ய. சரி, இப்போ இந்த யதா அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லக்கூடிய உதாரணம் இந்த சூத்திரத்துக்கு உண்டான உதாரணம் இல்ல, அலோந்தியஸ்ய அப்படிங்கிற சூத்திரத்துக்கு உண்டான உதாரணம். இதுல என்ன அஹன் சப்தஸ்ய ரேபஹ இதி விதௌ அஹன் இதி சப்தாந்தியஸ்ய நகாரஸ்ய ஆதேஷः. இதுக்கு என்ன சூத்திரம் அப்படின்னு கேட்டால் அஹன்னே சூத்திரம்பா. அஹன் அப்படின்னு ஒரு சூத்திரம். அதனுடைய சங்கிய 8-2-68. 8-2-68. இந்த இடத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம். அஹன் தானே இருக்கு, அஹ அன்னஹ அப்படின்னு, அதாவது அஹன் சப்தஸ்ய அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஷஷ்டி விபக்தியந்தம் இல்லையே அப்படின்னு நமக்கு தோணும். இது லுப்த விபக்திகமான சப்தா, அதாவது அந்த விபக்தியானது லோபமா இருக்கு. அப்போ இங்க என்ன இருக்கிறதா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டால் அஹன் சப்தஸ்ய பதஸ்ய அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல ஷஷ்டினால்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஷஷ்டினால சொல்லப்பட்டால் அதனுடைய இடத்துல தானே வரணும். இப்போ உதாரணத்துக்கு இகஹா ஸ்தானே என் சியாத்து நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இகஹா அப்படிங்கிறது இக்கு எழுத்துக்குன்னு சொன்னா அந்த எழுத்து மொத்தத்தையும் தூக்கிட்டு தானே வருது ஆதேஷா. வரக்கூடிய ஆதேஷா இகாரஸ்ய ஸ்தானே யகாரஹா அப்படின்னு சொன்னா அந்த இகாரத்தை முழுமையா எடுத்துட்டு தானே யகாரஹா வருது. அத போல இங்கேயும் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அஹன் சப்தஸ்யன்னு சொன்னா அஹன் அப்படிங்கிறதான சப்தத்தை முழுமையா எடுத்துட்டு அதனுடைய இடத்துல என்ன வரணும்? ரேபகா வரணும். இப்படித்தானே வரணும். ஆனா கிடையாது. ஷஷ்டி நிர்திஷ்டஸ்ய அந்தியஸ்ய அலஹா ஏவ ஆதேஷா நது சமக்ரஸ்ய பதஸ்ய. அஹன் அப்படிங்கிறதான முழுமையான பதத்திற்கு என்ன கிடையாதுங்க? ஆதேஷா கிடையாது. அதற்கு மாறாக அதனுடைய கடைசி எழுத்தா இருக்கக்கூடிய நகாரத்துக்குத்தான் அப்படின்னு நமக்கு இந்த அலோந்தியஸ்யான சூத்திரத்தினால தெரிகிறது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், அந்த இடத்துல அஹன் அப்படிங்கிற இடத்துல நு மட்டும் எடுத்துட்டு கடைசி அல்லாக இருக்கக்கூடியதான நுவை மட்டும் எடுத்துட்டு அஹா அதுக்கப்புறம் ரு அப்படிங்கிறதான ஒரு ஆதேசத்தை அங்க வைக்கிறோம். சரியா? அஹா ரு அப்படின்னு ஆறுது. அதுக்கப்புறம் அதற்கு உத்வம் கிடைக்கிறது. இப்படி நிறைய இந்த இடத்துல அதாவது அஹஹா அப்படின்னு வருது இல்லையா? அந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா ருத்வத்துக்கு
விசர்கம் கரவசானயோ விசர்கா கர்மசானயோ சுஜனய விசர்க்கம் வந்து அது விசர்க்கம் வந்து அதுக்கப்புறம் அகஹன்னு வரும். அப்படின்னு வந்தா அஹஹா அப்படின்னு ரூபம் கிடைக்கிறது. இப்படிதான் கிடைக்கிறது. நகாராந்த சப்தத்துல சம்பந்தமே இல்லாம எப்படி விசர்கா வருது அப்படின்னு கேட்டா இந்த ருத்வம் வர்றதுனால தான் அப்படி வருது. அது சரியா? மாதிரி ஒவ்வொரு பிரத்யேகத்துக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ அகரும் பிளஸ் தியாம் அப்படின்னு அந்த இது போட்டோம்னா அஹர்பியாம். ஆமா அகோபியாம் ஆமா ஆமா, அதே மாதிரிதான், அதே மாதிரிதான். அதனாலதான் அந்த சப்தத்துல நகாரம் சில இடத்துல வரவே வராது. அண்ணா அஹோபியாம் அஹோபிஹி இப்படின்னு வந்துடும் இல்லையா? ஒரு இடத்துல நகாரம் கேட்கப்படுறது, இன்னொரு இடத்துல நகாரமே இல்லையே. விசர்கா வந்தாதானே ரேபம் வரும். அஹர்பியாம் அஹோபியாம் அஹோபிஹி அன்னே இப்படின்னு சொல்றோம் இல்லையா? எப்படி வந்தது இங்க விசர்கா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல அந்த விசர்க்கத்தை வர காரணம் இந்த ரேபகா தான். அதுக்குண்டான சூத்திரம் தான் அஹன்னு அப்படின்னு சூத்திரம். சரி, இப்போ நம்ம இங்க கவனிக்க வேண்டியது என்னது? அந்த ரேபகாவானது மொத்த அகன்கிற சப்தத்துக்கு வரல, அதனுடைய கடைசி எழுத்தான நகாரத்துக்கு தான் வந்தது. சரியா? இதத்தான் இங்க சொல்றார். யதா அஹன் சப்தஸ்ய ரேப இதி விதௌ, ரேபா இதி விதௌ அஹன் இதி சப்தாந்தியஸ்ய நகாரஸ்ய ஆதேசः நது அஹன் இது சமக்ர சப்தஸ்ய. இது எதனுடைய உதாரணம்? நல்லா மனசுல வச்சுக்கணும். அலோந்தியஸ்ய, இதுக்கு முன்னாடி சூத்திரத்துக்கு முன்னாடி சூத்திரத்துக்கு அங்க உதாரணம் சொல்லல அவர், அதனுடைய உதாரணத்தை இங்க சொல்லியிருக்கார். இதை நல்லா மனசை வாங்கிக்கணும். சரி, அப்போ இந்த ஆதேஷ் பரஸ்ய அப்படிங்கிற சூத்திரத்துக்கு உண்டான உதாரணம் எது? அதுதான் இப்போ சொல்ல போறது. உத் இத்யுபசர்காத் பரஸ்ய ஸ்தம்பு இத்யஸ்ய தகாரஹ இதி விதௌ ஸ்தம்ப இதி சப்தஸ்ய ஆதேஹே சகாரஸ்ய ஆதேசஹ அப்படின்னு அர்த்தம். உத் உபசர்காத், உத் உபசர்க்கத்திற்கு அடுத்ததாக பரஸ்ய அடுத்தாக இருக்கக்கூடியதான ஸ்தம்பு தாத்து ஸ்தா தாத்து இத்தியஸ்ய தகாரஹா அப்படின்னு சொன்ன சவரணம்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்ல. தகாரஹ இதி விதௌ சவர்ண விதௌ ஸ்தம்பு இதி சப்தஸ்ய अन्ते न कार्यम आदेशः न कार्यः किन्तु शब्दस्य आदेः सकारस्य आदेशः भवति. புரிஞ்சுதா இது? ஸ்ரீராமஹா, எனக்கு கொஞ்சம் புரியலண்ணா. எந்த அம்சம் புரியல? அந்த ஆதியில வந்து சக்கார எது ஆதேசம் ஆகும்னு புரியல. உத்தம்பனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? உத்தம்பனம். இந்த இடத்துல சகாரத்தினுடைய ஸ்தானத்துல தகாரம் வருதா இல்லையா? அந்த தகாரமானது எதனுடைய இடத்துல வருது? சகாரத்தினுடைய இடத்துல வருது. சரிதானே? இதே நமக்கு அலோந்தியஸ்யன்னு வச்சுட்டு பார்த்தால் எங்க வரணும்? கடைசியில வரணும், தம்பல இருக்கக்கூடிய அகாரத்துக்குள்ள வரணும். அப்படி ஆயிடும். தம்ப அப்படிங்கிறது இருக்கக்கூடிய அகாரம், அகாரோத்தர அகார கடைசி எழுத்து அதுதானே. ஆனா இப்ப நம்ம எதுக்கு பண்ணிட்டு இருக்கோம்? சகாரத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஆதியில இருக்கக்கூடிய எழுத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம். புரிஞ்சுதா இது? அதுதான் சொல்லிட்டு இருக்கோம். இத்யுபசர்கா உத் இத்யுபசர்காத் பரஸ்ய ஸ்தம்பு இத்யஸ்ய தகாரஹ. இந்த இடத்துல தகாரஹ விதிக்கிறது இல்லை, சவர்ணமானது பூர்வ சவர்ணமானது விதிக்கப்படுறது. பூர்வ சவர்ணமானது விதிக்கப்படுறது. தகாரஹ இதி விதௌ ஸ்தம்ப இதி சப்தஸ்ய ஆதேஹே சகாராதேசஹ பவதி. ஒரு ரெண்டுத்துக்கு உதாரணம் பார்த்தாச்சு. அடுத்தது அநேகால்ஷித் சர்வஸ்ய அப்படின்னு சூத்திரம். இதுக்கு என்ன விருத்தி? இந்த சித்தாந்த கௌமுதியில எல்லா சூத்திரத்துக்கும் விருத்தி இருக்கும்னு சொல்ல முடியாது. சில இடத்துல ஸ்பஷ்டம் அப்படின்னு போட்டுடுவார். அப்படின்னு அர்த்தம் முந்தின சூத்திரத்துல சொல்லியிருப்பார். அதை வச்சு நம்ம அப்படியே தெரிஞ்சுட்டு போயிடணும். பார்த்தாலே புரியுங்கிறதுனால சொல்லியிருக்க மாட்டார். ஆனா காஷிகா விருத்தி இருக்கு இல்லையா, அதுல எல்லாத்துக்கும் உண்டு. நம்ம அப்படி பார்த்தோம்னா இதுல பாருங்க என்ன வருது? அநேகால் யஹா ஆதேஷஹா. விருத்தி சொல்றேன். அநேகால் ஷித் சர்வஸ்ய அப்படிங்கிறதுக்கு அநேகால் யஹா ஆதேஷஹா ஒண்ணு, ஷித் ச யஹா ஆதேஷஹா சர்வஸ்ய ஷஷ்டி நிர்திஷ்டஸ்ய ஸ்தானே பவதி. மறுபடியும் சொல்றேன். அநேகால் யஹா ஆதேஷஹா ஷித் ச
சர்வஸ்ய ஷஷ்டி நிர்திஷ்டஸ்ய ஸ்தானே பவதி. இது இந்த அந்தியஸ்ய அலஹான்னு படிச்சோம் இல்லையா, அதற்கு அபவாதம். அதாவது வரக்கூடியதான ஆதேசகா அநேகாலா இருந்தால், அநேகால்னு என்ன அர்த்தம்? அல்லுனா ஒரு வர்ணகா, அநேகால்னு சொன்னா ஒன்று அல்லாதது, ரெண்டோ மூணோ இப்படி இருக்கக்கூடியது. வரக்கூடியதான ஆதேசகா அநேகாலாக இருக்குமே ஆனால் அது எதை குறித்து விதிக்கப்பட்டதோ அதனுடைய மொத்த ஸ்தானத்திலையும் வரும். கடைசி எழுத்துக்குங்கிறது கிடையாது. இந்த அலோந்தியஸ்யன்னு சொல்லும்போது என்ன சொன்னா, ஷஷ்டி விபக்தியினால நிர்தேசம் பண்ணப்பட்டது எதுவோ ஸ்தானி, அதனுடைய கடைசி எழுத்துடைய இடத்துல தான் வரும் ஆதேசகான்னு சொன்னா இல்லையா? இப்போ இந்த சூத்திரத்தினால் என்ன சொல்றா, வரக்கூடியதான ஆதேசகா அநேகாலாக இருந்தால், அநேகால்னா என்ன அர்த்தம் சொன்னோம்? ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட எழுத்துக்களை கொண்டதாக ஆதேசகா இருக்குமே ஆனால் அப்போ அந்த ஆதேசகா மொத்த ஸ்தானியினுடைய இடத்துலையும் வரும். கடைசி எழுத்துக்கு மட்டுமல்ல, மொத்தத்தையும் தூக்கிட்டு வரும். சரியா? இது புரிஞ்சுதான். இப்ப நாம ஒரு விஷயத்தை பார்த்திருக்கோம். எப்பேற்பட்ட ஆதேசகா சொன்னோம்? அநேகாலா இருக்கக்கூடிய ஆதேசகா. இதே போல ஷித்தாக இருந்தாலும், ஆதேசகாவானது ஷித்தாக இருந்தால், ஷித்னா என்னது? ஷகாரத்தை இத்தாக கொண்டிருக்கக்கூடிய ஆதேசகா. சரியா? இப்படி இருந்தாலும் அதுவும் என்ன பண்ணும்? எந்த ஸ்தானியின் இடத்துல விதிக்கப்பட்டதோ, எந்த ஸ்தானியை குறித்து உத்தேசிச்சு விதிக்கப்பட்டதோ அந்த ஸ்தானியை முழுமையா எடுத்துட்டு அதனுடைய ஸ்தானத்துல இது உட்கார்ந்துடும். இந்த ஆதேசகா வந்துடும். கடைசி எழுத்துக்குங்கிறது இல்லை. ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுட்டா இப்போ? இப்போ இந்த விருத்தியை பாருங்க. அநேகால் யஹ ஆதேசகா ஷிச்ச சர்வஸ்ய ஷஷ்டி நிர்திஷ்டஸ்ய ஸ்தானே பவதி. உதாரணம் என்னது? இப்ப இங்கேயே காமிக்கிறாரு பாருங்க. யதா திருஷ் இதி தாதோஹோ பஷ்ய இத்யாதேசः அநேகால்த்வாத் சமக்ரம் ஸ்தானினம் அபனீய தத் ஸ்தானமாக்ரமதி. இந்த திருஷ் தாத்துவுக்கு பஷ்யங்கிறதான ஆதேசம் விதிக்கப்படுறது. இப்ப நம்ம அலோந்தியஸ்யன்னு சூத்திரத்தை மனசை வச்சுட்டு பார்த்தால், இந்த திருஷ்ல எந்த அம்சத்தினுடைய ஸ்தானத்துல பஷ்யங்கிற ஆதேசா வரணும்? என்னுடைய கேள்வி புரிஞ்சிருக்கா? மறுபடியும் சொல்றேன். திருஷ் அப்படின்னு இருக்கு, திருஷ் தாத்துவிற்கு பஷ்ய அப்படிங்கிறது ஆதேசமாக விதிக்கப்படுறது. சரியா? இப்போ அலோந்தியஸ்யன்னு சூத்திரத்தை வச்சுட்டு பார்த்தால், திருஷ் தாத்துல எந்த எழுத்துடைய இடத்துல பஷ்யங்கிறது வரணும்? ஷகாரா. திருஷ்யில இருக்கக்கூடிய ஷகாரத்தினுடைய ஸ்தானத்துல அந்திம அலஹா ஸ்தானே பஷ்யன்னு வரணும் இல்லையா? ஆமா. ஆனா அப்படி கிடையாது. வரக்கூடியது இந்த ஆதேசகா இருக்கே, அது எப்பேற்பட்டதா இருக்குன்னு கவனிக்கணும். ஏகாலா இருக்கா, அநேகாலா இருக்கா? அநேகாலா இருக்கு. அநேகாலாக இருக்கக்கூடியதான ஆதேசகா அந்திம வர்ணத்திற்கு அல்ல, ஸ்தானின்னு சொல்லப்பட்ட ஸ்தானியினுடையதான அந்திம வர்ணத்துக்கு அல்ல, மொத்த ஸ்தானியை எடுத்துட்டு அதனுடைய இடத்துல வரும். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? திருஷ்யங்கிறத மொத்தமா எடுத்துட்டு அதனுடைய இடத்துல பஷ்யங்கிறது வரும் இல்லையா? அதனால நம்ம திருஷ்யம் ஷித்து தானே, அதுவும் வரும்ல. அது ஸ்தானி, அது ஸ்தானி. நம்ம இந்த ஷித்து அப்படின்னு இந்த அநேகால் ஷித் சர்வஸ்ய அந்த ஷித்து தானே கேட்கிறேன் இல்லையா? இந்த ஷித்து ஸ்தானி இல்ல, விதேயமா இருக்கணும். விதேயத்துல ஷித்தா இருக்கணும். ஷித்தா இருந்தால் அது அநேகால் அப்படின்னு, விதேயத்துல ஷித்தா இருந்தால் அது ஸ்தானி மொத்த இடத்துலயும் வரும். ஆதேசமாக வரக்கூடியது நம்ம ஸ்தானியில பார்க்க கூடாது. இது ஷித்தா, அது பார்த்து பிரயோஜனமும் இல்லை. சரி, இந்த இடத்துல திருஷ் தாத்துனுடைய ஆமா, திருஷ் தாத்துங்கிறது ஸ்தானி உத்தேசியம். ஸ்தானி உத்தேசம் ரெண்டும் ஒண்ணு, ரெண்டும் ஒரே விஷயத்த சொல்றது.
சரியா? நாம வந்து அநேகாலா இருக்கா, இதையும் நல்லா கவனிச்சணும். இப்ப கேட்டதுனால நல்லதா போச்சு சொல்றேன். இந்த அநேகால் அப்படிங்கிறது எங்க இருக்கக்கூடிய அநேகால பார்க்கணும். உத்தேசத்துல அநேகாலா ஏகாலாம் பார்க்கக்கூடாது. ஆதேசமாக வருது இல்லையா, விதேயமா இருக்கு இல்லையா, அதுல நம்ம பார்க்கணும். அது ஏகாலா அநேகாலா அப்படின்னு பார்க்கணும். இந்த ஏக அல் அப்படின்னு நம்ம சமஸ்கிருதம் சொல்லிட்டு இருக்கோம். சேர்த்து சொன்னா தமிழ்ல ஒரு ஆளா நிறைய ஆளா அப்படின்னு ஆயிடும். ஆள் இல்ல, அல். ஏக அல், அநேக அல், அநேகால். ஆல் அப்படி இல்லை, அநேக அல். அது சேர்த்து சொல்லச்சு அப்படி ஆயிடுது. அதே மாதிரி நம்ம இன்னொன்னு கவனிச்சுக்கணும். இந்த இடத்துல பிரசங்காது இது அவசியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆதேசத்துலதான் நம்ம ஏகா அல்லா இல்ல அநேகா அல்லா அல்லா அப்படின்னு பார்க்கணும் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இதையும் கவனிக்கணும். என்னதுன்னு கேட்டா, இப்போ ஆதேசா விதிக்கப்படுறது இல்லையா, விதிக்கும் பொழுது அந்த இடத்துல இத் சம்ஞை கொண்டது, உச்சாரணத்துக்காக வரக்கூடியது, இதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கூடாது. இப்போ நம்ம அலோந்தியஸ்ய அப்படிங்கிறதுக்கு உதாகரணம் நம்ம பார்க்கும் பொழுது, ஏன் நம்ம இந்த கிரந்தக்காரரே சொன்னார் இல்லையா, அஹன் சப்தஸ்ய ரு ஆதேசகான்னு சொன்னாரா? ரு அப்படின்னு ஆதேசம் சொன்னார். இருக்கட்டும். இப்ப இந்த ரு அப்படிங்கிற ஆதேசமானது ஏக அல் அல்லது அநேகால் எப்படி எப்பேற்பட்டதா இருக்கு? ஏகாலா அநேகாலா? ஏகா. அது எப்படி சொல்றது? ரூங்கிறதுல நிறைய எழுத்து இருக்கா இல்லையா? ரேபகா இருக்கு, ஊ இருக்கு. அப்ப இது அநேகால் தானே? அதான். இப்போ அநேகாலா இல்லையா? அனுநாசிகம் அப்படிங்கிறது தனிப்பட்ட எழுத்து இல்லை. ஆவுதான் அங்க சொல்லப்பட்ட ஆதான் அனுநாசிகமா இருக்கு. 2 எழுத்து இருக்கு, ஒன்றுத்துக்கும் மேற்பட்ட எழுத்து இருக்கு. அஹன் சப்தஸ்ய யஹ ஆதேசஹ விஹிதஹ தத்ர அநேகால்துவம் வர்த்ததே. அப்போ அஹன் சப்தஸ்ய அந்தியஸ்ய நகாரஸ்ய அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த சூத்திரத்தை வச்சிருந்தா அது அநேகால். அஹன் சப்தத்தையே தூக்கிட்டு வரணும். அப்படின்னு ஆயிடுமா ஆகாதா? அப்ப நம்ம என்ன கவனிக்கணும், நாம வந்து ஆதேசம் பண்ணும் பொழுது, அதாவது அந்த விதியில சூத்திரத்துல இருக்கக்கூடியதான ஆதேசத்தை பார்க்க கூடாது. அந்த விதி விதிச்சதுக்கு அப்புறம் அதுல இருக்கக்கூடியதான இத்சம்ஞை கொண்ட எழுத்துக்கள் எல்லாத்தையும் நீக்கிட்டு கடைசியில வரும் பொழுது அது ஏகாலா இருக்கா அநேகாலா இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா ரு அப்படிங்கிற இடத்துல 2 எழுத்துக்கள் இருந்தாலும் ஆதேசம் பண்ணுற சமயத்துல அதன் பிறகு நம்ம என்ன பண்றோம், உபதேசயாச்சு அனுநாசிகா இத் அப்படிங்கிறத சொல்லி அதுக்கு இத்சம்ஞையை கொடுத்து அதை நாம லோபத்தையும் சொல்லிடுறோம். அப்ப மீதி பாக்கி இருக்கிறது வெறும் ரு அப்படின்னு ஒரு எழுத்து, ஏகால். இதே மாதிரிதான் முன்னாடி நம்ம பார்த்தா தெதாதீனாம் அஹா அப்படிங்கிற இடத்துலயும் அஹாங்கிறது 2 எழுத்து. ஆனா கடைசியில அது வந்து நிக்க போறது வந்து அஹாங்கிறது அ அப்படின்னு அர்த்தம். பிரதமா விபக்தி ஒரு எழுத்து தான், ஏகால் தான். சரியா? இதை நல்லா நம்ம மனசு வச்சுக்கணும். நாம எதை வச்சுட்டு இங்க காரியம் பண்ணக்கூடாது. அந்த உபதேச சமயத்துல இருக்கக்கூடியதான அம்சத்தை வச்சுட்டு நாம கணக்கிடக்கூடாது. ஏக அல்லா அநேக அல்லான்னு நாம கணக்கிடக்கூடாது. எப்போ அதை நம்ம கணக்கிடணும்? இத்சம்ஞைகள் அந்த அனுபந்தத்தை எல்லாத்தையும் லோபம் பண்ண பிறகு நம்ம பார்க்கணும். சரியா? இப்போ 2 விஷயம் நம்ம பார்த்தோம். ஒண்ணு, உத்தேசகதமானது ஏக அல்லா அநேக அல்லான்னு பார்க்கக்கூடாது. விதேயத்துல அதாவது ஆதேசமா வரக்கூடிய அவைகள்ல ஏக அல்லா இருக்கா அநேக அல்லா இருக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி அந்த உபதேச சமயத்துல இருக்கக்கூடியதான அம்சத்தை வச்சுண்டு இது ஏகால் அல்லது அநேகால் சொல்லக்கூடாது. அனுபந்தத்தை எல்லாம் லோபம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அது ஏகாலா அநேகாலான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தால் இப்ப இந்த திருஷ்யஸ்தானத்துல விதிக்கப்பட்ட பஷ்ய அப்படிங்கிறது ஏக அல்லா இருக்கா அநேக அல்லா இருக்கா? இது அநேகால் தான். இது அநேகால் தான் இருக்கு. ஷு வந்து ஹலந்தியம்னு போய்டுமா? த்ரு பாக்கி ஷு வந்து ஹலந்தியம்ல இது போகாது. ஸ்ரீராமா, அதை நம்ம பார்க்கவே கூடாது. நம்ம ஆதேசத்துல அதுக்கு தானே இவ்வளவு தெளிவா சொல்லியிருந்தேன். அந்த ஆதேசத்துலதான் நம்ம பார்க்கணும். நம்ம வந்து அதுதானே இங்க விதிக்க போறது. ஆதேசமா வரக்கூடியது அதுதானே, அதுலதான் நம்ம பார்க்கணும்.
அது ஏகா இல்லா இருக்கா அநேகா இல்லா இருக்கா, அதுல எத்தனை அனுபந்தங்கள் இருக்கு, இச்சங்கியை கொண்ட என்னென்ன எழுத்துக்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் நீக்கிட்டா மீறி வரக்கூடியது எது அப்படின்னு தான் பார்க்கணும். நல்லா கவனத்தை வச்சுக்கணும். நான் அந்த சூத்திரம் கூட சொல்றேன். சொல்லுங்க. ஏன்னா இந்த சூத்திரம் வந்து நமக்கு அவசியம் தெரிஞ்சுக்கணும். இதுலதான் நமக்கு எந்தெந்த தாத்துக்கள்ல இந்த மாதிரி ஆதேசம் வருது. இப்போ பா தாத்து சொல்றோம், பிபத்தின்னு வரும். எப்படி வந்தது? பாத்தில வரணும். திருஷ்யம்னா திருஷ்யத்தின்னு வரணும், பஷ்யத்தின்னு எப்படி வந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த தாத்துக்களுக்கெல்லாம் ஆதேசம் சொல்லக்கூடியதான சூத்திரம் இருக்கு. அத சொல்றேன், அது நமக்கு தேவைப்படும். என்ன சூத்திரம் சொன்னா பாக்ரான்னு வரும் பாருங்க. சங்கியா அத சூத்திரத்தை எடுத்துட்டு இருக்கேன். சங்கியா வந்து 7-3-78. என்னென்ன தாத்து? பாக்ரா, துமா, ஸ்தா, மணா, தானு, திருஷி. இதுதான் போய் பார்த்துட்டு இருக்கோம். திருஷ் இல்லையா? திருஷ்யர்த்தி சர்த்தி ஷத சத ஷத சதாம் அப்படின்னு வரும். எல்லாம் ஷஷ்டி விபக்தியில பாருங்க. பாக்ரா, துமா, ஸ்தா, மணா, தான், திருஷ்யர்த்தி சர்த்தி ஷத சதாம் ஷஷ்டியில நிர்தேசம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த இவைகளுக்கு என்னென்ன வரும்? பிபஜிக்ர தமதிஷ்டம் தமதிஷ்ட மன யச்ச பஷ்ய ரிச்ச தௌஷீய சீதா அப்படின்னு வரும். என்னென்ன தாத்துக்கும் பாருங்க. பா தாத்துவுக்கு பிபு அப்படின்னு வரும். என்ன? கிரா தாத்துவுக்கு ஜிக்ர, அதனாலதான் நம்ம வந்து கிராத்தின்னு சொல்றது ஜிக்ரத்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது ஸ்தா தாத்துவுக்கு திஷ்டத்தின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரியா? அடுத்தது மனா தாத்து மன. அடுத்தது தானேன்னு இருக்கு, அதுக்கும் அதோடைய லட் ஸ்வரூபத்துக்கு சம்பந்தமே இருக்காது, எச்சத்தின்னு வரும். தானே அப்படின்னு தாத்து, ஆனா எச்சதின்னு சொல்லிட்டு இருப்போம். திருஷி இந்த பிரகிருத உதாரணமா இருக்கக்கூடியது. சரியா? பஷ்யன்னு வந்துடும். அர்த்தி ரிச்சத்தின்னு வந்துடும். அர்த்தி ரிச்சதி. சர்த்தி தௌ தாவத்தின்னு இருக்கு இல்லையா? அது இப்படிதான் வந்திருக்கு. சர்த்திங்கிறது தாத்து, ஆனா அது வரைச்ச எப்படி ஒரு தாவத்தின்னு வந்துடும். அடுத்தது ஷீய அப்படின்னு வரும், ஷீயத்தே அப்படின்னு வரும். அடுத்தது சீத சதுல் தாத்து சீததி அப்படின்னு வரும். இப்படி இந்த சூத்திரத்தினால நமக்கு என்ன கிடைக்கிறது? இந்த என்ன சொல்ற தாத்துக்களுடைய ஸ்வரூபம் கிடைக்கிறது. இந்த சூத்திரத்தினால கிடைக்கிறது. இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் தெரியுமா? ரொம்ப லௌகிகமான பாஷை. இந்த சூத்திரம் சொல்றது, இந்த சூத்திரம் இந்த ரூபத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா, இது எது கொடுக்கறதும் இல்லை. இந்த சூத்திரத்தை நாம தெரிஞ்சுட்டோமே ஆனால் இந்த சப்தத்தினுடைய ஸ்வரூபம் இது அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இந்த சூத்திரம் கொடுக்கறதுன்னு இந்த சூத்திரம் என்ன ஏதோ மேஜிக் பண்றதா? இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தத்தை நாம தெரிஞ்சுட்டோமே ஆனால் நமக்கு இந்த சப்தத்தினுடைய ஸ்வரூபம் தெரிய வர்றது. அதைத்தான் நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் லௌகிக பாஷையில. இந்த சூத்திரம் இதை சொல்லி கொடுக்கறது, இதை இந்த ரூபத்தை கொடுக்கறது, ரூபத்தை அதை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி, இப்ப நமக்கு உதாரணம் நல்லா புரிஞ்சுட்டா? இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு உதாரணம் பார்த்துக்கோம். எந்த விஷயத்துக்கு? அநேகால் அப்படிங்கிறதுக்கு நாம உதாரணம் பார்த்திருக்கோம். இதைத்தான் இங்க சொல்றாரு பாருங்க. யதா திருஷ் இதி தாதோஹோ பஷ்ய இத்யாதேஷः அநேகால்த்வாத் சமக்ரம் ஸ்தானினம் அபனீய தத் ஸ்தானம் ஆக்ரமதி. ஒண்ணு. அடுத்தது ஷித் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்லணும் இல்லையா? அதை சொல்றார். ஏவம் இதம் சப்தஸ்ய த்ரிதீயாதி விபக்திஷு அஷ் இதி ஷிதாதேஷः அபி சர்வாதேஷः பவதி. இதுக்கு என்ன சூத்திரம் தெரியுமா? சொல்றேன். இதமஹா அன்வாதேஷே அஷ் அனுதாத்தஹ த்ரிதீயாதௌ அப்படின்னு சூத்திரம். 2-4-32. இதமஹா அன்வாதேஷே அஷ் அனுதாத்தஹ த்ரிதீயாதௌ அப்படின்னு இந்த சூத்திரம். இதோடைய இந்த சூத்திரத்துல 2-3 விஷயங்கள் இருக்கு. அன்வாதேஷகான்னு ஒரு விஷயம் இருக்கு.
அனுதாத்தகான்னு இருக்கு. நமக்கு தேவை வந்து அஷ் அப்படிங்கிறது விதிக்கிறது இந்த சூத்திரத்தினால விதிக்கப்படுறது. பாருங்க, இதமஹா அன்வாதேச விஷயஸ்ய ஆதேச அஷ் ஆதேசः. இதமஹா அன்வாதேச விஷயஸ்ய, அன்வாதேச விஷயஸ்ய இதமஹா அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும். அஷ் ஆதேசः பவதி அனுதாத்த ஸ்திருதியாதௌ விபக்தௌ பரதः. இப்போ நமக்கு இங்க கவனிக்க வேண்டியது என்னதுன்னு கேட்டா, அஷ் அப்படிங்கிறது ஆதேசமா வருது. இந்த அஷ் அப்படிங்கிறதுல பாருங்க, இது எந்த ஸ்வரூபத்தினுடைய இதுன்னு கேட்டா இல்ல இது அஸ்மை. இல்ல இந்த இதம் சப்தம் எடுத்துட்டோம்னா திருத்தியா விபக்தியில பிரதமா எப்படி வருதுன்னா அனேன அதுதான் சொல்ல வந்தேன். அது இல்ல, அது இல்ல, அது வேற சூத்திரத்தினால கிடைக்கிறது. இது வந்து சதுர்த்தி பக்தியில அஸ்மைன்னு சொல்றோம் இல்லையா, அஸ்மை சொல்றோம், அந்த இந்த அஷினால் தான் வருது. அப்ப இங்க திருத்தியா விபக்தி நீங்க எதுக்கு போட்டிருக்காருங்க? இங்க என்ன போட்டிருக்காரு? இல்ல இல்ல இங்க ஏவ ஏவ இத சப்தஸ்ய திருத்தியாதி விபக்திஷு அப்படின்னு போட்டிருக்காருங்க. அஷ் இதி யாதவ். உங்களோட கேள்வி எனக்கு புரிஞ்சிருத்து, நான் அதுதான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். திருதி யாதவ் அப்படின்னு சொன்னா திருத்தியில வருங்கிறது இல்ல. நான் அதுக்கு அந்த சூத்திரம் சொல்லட்டுமா? பாருங்க, அனாப்யகா அககாரஸ்ய இதமஹா இதஹ அன் ஸ்யாத் ஆபி விபக்தௌ. ஓஹோ, வேற சூத்திரம், அதான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சிருத்து. அங்க அன் ஆதேசா வருது அந்த இடத்துல. நீங்க அனேனா அப்படிங்கிறதுல அந்த அன் தானே கேட்கறது இல்லையா? இங்க வஸ்துதா இங்க அன் இல்ல, அதான். அதனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சுடுத்து. அனாப்யகான்னு சூத்திரம். அந்த சூத்திரத்தினால்தான் உங்களுக்கு இதம் சப்தத்துல அன் ஆதேசா வருது. வந்ததுனால என்ன எடுத்து இதம்ல அந்த இதம் முழுக்க போயிடுத்து அன் வந்துடுது. உங்களுடைய கிரந்தத்துல இந்த வார்த்திகம் எப்படி இருக்கு? உங்களுடைய கிரந்தத்துல இப்போ இத இங்க படிச்சேன்ல, ஏவ ஏவ இத சப்தஸ்ய திருத்தியாதி விபக்திஷு அஷ் இதி பிதோ வேச்சோபின்னு ஏதோ போட்டிருக்கீங்க. அது எனக்கு சரியா எழுத்து சரியா இல்ல. ஆக்சுவலி நான் கையில புஸ்தகம் வச்சுக்கல. இந்த அஷ்டாத்தியாயிங்கிறதான ஒரு வெப் பேஜ் இருக்கு, அந்த சூத்திரத்தை நான் அப்பப்போ எடுத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சரி சரி சரி, ஓகே. புஸ்தகம் நான் கையில இந்த இது கையில வச்சிருக்கேன், அதனால என்னன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலா. நான் வந்து லகுபாணியம் புஸ்தகம் தான் கையில வச்சிருக்கேன். மீதி அந்த சூத்திரம் அந்தந்த சூத்திரம் வரைச்சு அந்த அஷ்டாத்தியாயிங்கிற அந்த வெப் பேஜ்ல இருந்து அப்படியே ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். சரி சரி. நீங்க சித்தாந்த கௌமுதி படிக்கிறீங்களா? அந்த இடத்துல வார்த்திகத்தை வார்த்திக சித்தாந்த கோமுதி இருந்தா சித்தாந்த கோமுதி படிக்கிறேன், இல்லைன்னா காஷிகாவிருத்தி. அதுலயே கிடைக்கிறது. இப்ப படிச்சது காஷிகாவா? இப்ப நான் படிச்சது காஷிகாவிருத்தி. ஓகே, அதான் கேட்டுறேன். ஏன்னா சித்தாந்த கோமுதி சில இடத்துல விருத்தி இருக்காது, ஸ்பஷ்டம் சொல்லிட்டு மேல போயிடுவாரு. அந்த மாதிரி இல்லாத சமயத்துல காஷிகா விருத்தியை நம்ம படிச்சுக்கலாம். சரி 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 சரி, அப்ப சரி. இப்ப நம்ம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னு கேட்டால், இந்த அஷ் அப்படின்னு ஆதேசான்னு சொன்னோம் இல்லையா, இதமஹா அப்படிங்கிறது ஷஷ்டி, இதம் சப்தஸ்யன்னு அர்த்தம். இதமஹா அஷ் ஆதேசா பவதி. அஷ் ஆதேசாவில இந்த ஷு வந்து இத்து, ஹலந்தியம் அப்படிங்கறதுனால இத்து. மீதி என்ன பாக்கி இருக்கு? பாக்கி இருக்கு. அப்போ இந்த அப்படிங்கிறது ஏகாலா இல்ல அனேகாலா? ஏகால். ஏகால். ஏகாலா இருந்தா எங்க வரும், அனேகாலா இருந்தா எங்க வரும்? அதாவது என்னுடைய கேள்வி என்ன கேட்டா, ஏகாலா இருந்தால் மொத்த ஸ்தானியும் எடுத்துட்டு வருமா, இல்ல ஸ்தானியினுடைய கடைசி எழுத்துக்கு வருமா? அனேகாலா இருந்தால் மொத்த ஸ்தானிக்கு வருமா, ஸ்தானியினுடைய கடைசி எழுத்துக்கு வருமா? இப்படின்னு என்னோட கேள்வி. அனேகாலா இருந்தா கம்ப்ளீட்டா அந்த பதத்துக்கு வரும், பதம் ஃபுல்லா ஸ்தானிய மொத்தமா எடுத்துட்டு வரும். ஏகாலா இருந்தால் அலோந்தியஸ்ய அப்படிங்கறத வச்சுன்னு பார்த்தால் ஸ்தானியினுடைய கடைசி எழுத்துக்கு தான் வரும். அப்படிதானே வரும். ஆனா இங்க பாருங்க, விபரீதமா இருக்கு. இது ஏகாலா இருந்தாலும் இது அந்த இதம் சப்தத்தை மொத்தமா எடுத்துட்டு ஸ்தானிய மொத்தமா எடுத்துட்டு அதனுடைய ஸ்தானத்துல வந்து உட்கார்றது. அதனாலதான் நமக்கு இதனேனான ரூபம் இல்ல, அனேனான ரூபம். இதம் சப்தத்துல அஸ்மைன்னு ரூபம் சதுர்த்தியில அஸ்மை. இதம் அஸ்மை இல்ல. இல்ல, ஆடே வராது. ஒருவேளை இதஸ்மின்னு வரும், ஒருவேளை வரதா இருந்தால் இல்லையா? அப்படி இல்லை இல்லையா?
அஸ்மி ஆபியாம் ஏபியாம் சொல்லும் பொழுது. அதனாலதான் அங்க இதம் சப்தம் மொத்தமா போயிட்டு அதனுடைய ஸ்தானத்துல அ அப்படிங்கிறது வந்துருது. அஷ் அல்ல ஷு போயிடும், மீதி அ. சரியா? இப்ப புரிஞ்சது இல்லையா? ஏன் இந்த இடத்துல இது அநேகால் தான் இல்லையே அப்படின்னு கேட்டால், அநேகாலா இல்லைன்னாலும் ஷித்தா இருக்கிறதுனால அதத்தான் இந்த சொல்ற பாருங்க, சர்வஸ்ய பவதி. எது? ஷித்தும் அநேகாலும். ரெண்டுத்துக்கும் ரெண்டு உதாரணம் காமிச்சிட்டார். ஏவம் இதம் சப்தஸ்ய திருத்தீயாதி விபக்திஷு அஷ் இதி ஷித் ஆதேஷः अपि சர்வாதேஷः பவதி. சரியா? அப்போ இப்போ நாம நிச்ச அப்படிங்கறத பார்க்கலாம். ஏன்னா அது பார்த்தா முழுமை அடைஞ்சிடும். இந்த 4 சூத்திரம் ஒரே விஷயத்த சொல்லிட்டு இருக்கு. நம்ம நிச்சங்கிறது பார்க்கல, அப்புறம் பார்க்கலாம் சொல்லிட்டோம். இப்போ நமக்கு அந்த ஒரு சமயம் வந்துடுது நீச்ச சூத்திரம் பார்க்கறதுக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த அநேகால் ஷித் சர்வஸ்ய அப்படின்னு சூத்திரம் என்ன சொல்லி கொடுத்தது? அநேகாலாக இருந்தால் மொத்த ஸ்தானத்துக்கும் வருந்தன சொல்லி கொடுத்தது. அதற்கு அபவாரம் தான் இந்த நிச்ச. பாருங்க, நகாரேண இதா சின்னிதः अपि ஆதேஷः அந்த்யஸ்யைவ கர்த்தவ்யः. இதுக்கு என்ன உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா பாருங்க, ஒரு சூத்திரம் சொல்லட்டுமா? அனங் சௌ அப்படின்னு ஒரு சூத்திரம் எடுத்துக்கோங்க. அனங் சௌ அப்படின்னு ஒரு சூத்திரம். இதனுடைய சங்கியா வந்து 7,1,93. 7,1,93 அனங் சௌ. இந்த சூத்திரத்தினுடைய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த சகி சப்தம் இருக்கு இல்லையா, சகி சப்தத்திற்கு நித் ஆதேசமானது விதிக்கப்படுறது. நித்துல அனங் ஆதேசா விதிக்கப்படுறது. நிச்சயங்கள் இந்த சூத்திரத்தினால நமக்கு அது நித்தா இருக்கு. அனங் ஆதேசா விதிக்கப்படுறது. என்ன ஆதேசா? அனங் ஆதேசா. எதற்கு? அது பிரதமா ஏகவச்சனம் இல்லையா? இது அனங் அப்படிங்கறதா? அனங் பிரதமா ஏகவச்சனம். சகி பிரதமா அனங். ஆமா, சகான்னு வருது. சகான்னு வருது இல்லையா? அதுக்கு காரணம் இதுதான். சகி இருக்கா இல்லையா? சகில இருக்கக்கூடியதான். முதல்ல இப்படி வச்சுக்கணும், சகி சப்தத்துக்கு அனங் ஆதேசா. சரியா? அனங் ஆதேசா ஏகாலா இருக்கா அநேகாலா இருக்கா? அனன்னா அனங்கானா? அனங் சௌ அப்படின்னு தான் சூத்திரமே. அனங் சௌ. சௌன்னா சுப்ரத்யே பரே. அனங் சௌ அப்படின்னு சூத்திரம் இருக்கு இல்லையா? அந்த சூத்திரத்துடைய விருத்தியை சொல்றேன். சக்யுஹு அங்கஸ்ய அனங் ஆதேசஹா ஸ்யாத் அசம்புத்தௌ சௌ பரே. வெறும் சௌ இல்ல, அசம்புத்தௌ. சம்புத்தியா இருக்கக்கூடாது, சூப்ரத்யா இருக்கணும். ஆனா சம்புத்தியா இருக்கக்கூடாது. சரியா? நான் விருத்தியம் எப்படின்னு படிக்கிறேன். சக்யுஹு சகி சப்தஸ்ய அங்கஸ்ய, சரியா, அனங் ஆதேசஹா ஸ்யாத் கதா அசம்புத்தௌ சௌ பரே. அசம்புத்தௌ சௌ பரே. புரிஞ்சுது இல்லையா? இப்போ அந்த விருத்திக்கு அர்த்தம் புரிஞ்சுதா? இப்போ இந்த இடத்துல சக்யுன்னு ஷஷ்டி விபக்தியில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கு வரக்கூடிய ஆதேசா அனங் ஆதேசா அநேகாலா இருக்கு இல்ல? நு மட்டும்தானே நித்தா இருக்கு. அதை எடுத்தாச்சுன்னா மீதி என்ன பாக்கி இருக்கு? ஆனா பாக்கி. ஆனாங்கிறது அநேகாலா இருக்கு. அநேகாலா இருக்கக்கூடியது ஸ்தானியினுடைய முழுமையான இடத்துல வரும். அதாவது சகி சப்தத்துல மொத்தமா வரணும். எந்த சூத்திரத்தை வச்சுன்னு பார்த்தால் அநேகால் அப்படிங்கிற சூத்திரத்தை வச்சுன்னு பார்த்தா, அப்படி பார்த்தா சகா அந்த சகி அப்படிங்கிற பிராதிபதிகத்தை மொத்தமா எடுத்துட்டு அன அப்படின்னு வரும். அனசு அப்படின்னு வந்து நிற்கும். அனஹா அப்படின்னு வேணா ஆகும் கடைசியில. ஆனா அப்படி கிடையாது. இது அநேகாலா இருந்தாலும் நீத்தாக இருப்பதினால என்ன பண்ணும்? அலோந்தியஸ்ய சூத்திரத்தை சொன்னபடி இங்கேயும் கூட தானியினுடைய கடைசி எழுத்துக்கு அள்ளுக்கு வரும் அப்படின்னு சொன்னா அந்தியசேவ கர்த்தவியம். அப்போ சகி சப்தம், சகிங்கிறது தானே இங்க வந்து ஸ்தானி. அதனுடைய கடைசி எழுத்து என்னவா இருக்கு? இகாரஹா. இகாரஸ்ய ஸ்தானே அனங் ஆதேசா பவதி. அப்போ இகாரம் போயிடுத்துன்னா சகு பிளஸ் அனங் இத்து போயிடும். சகு பிளஸ் அனா சேர்த்தால் சகா.
சகன்னு வரும், அப்புறம் சகன்னு அந்த வரும். அது அதுக்கப்புறம் அந்த நகாரம் அப்புறம் அதுக்கப்புறம் இன்னும் ப்ராசஸ் இருக்கு அதுல. process. சகான் தானே வரும். அதான் அதுக்கப்புறம் அந்த நகாரம் லோபமாகும், அது அது ஒரு சூத்திரம் செப்பரேட்டா இருக்கு, அது சகான் ஆயிடும் அப்படின்னு ஆயிடும். நமக்கு இங்க தேவை என்னது, அந்த இகாரம் போயிட்டு ஆனா இகாரம் வருதா இல்லையா, போயிட்டு அகாரம் வருதுதான். அதுதான். அதுக்கு மேற்கொண்டு காரியம் இருக்கு, இருக்கட்டும். இப்ப இந்த நிச்ச அப்படிங்கிற சூத்திரத்தை என்ன சொல்லி கொடுத்தார், நிச்ச நகாரேன இதா சின்னிதஹாபி ஆதேசா அந்த்யஸ்யைவ நித்யஸ்யைவ கர்த்தவ்யः. கர்த்தவ்யம். இதனுடைய விருத்தி நான் சொல்றேன், எழுதிக்கலாம். ஒரு அயமபி அந்த்யஸ்யைவ ஸ்யாத் அப்படின்னு விருத்தி. அயமபி அப்படின்னு சொன்னா அலோந்தியஸ்யன்னு சொன்னா இல்லையா, அதுக்கு அடுத்த சூத்திரம் தானே இது. அப்போ இங்கேயும் கூட அயமபி அந்த்யஸ்யைவ கிம் ஸ்யாத், அந்த்யஸ்யைவ ஸ்யாத் இति அந்த்யஸ்யைவ ஆதேசः ஸ்யாத் இत्यर्थः. ஆதேசः ஸ்யாத். அப்ப இந்த சூத்திரத்துல நம்ம சொல்லும் பொழுது அலோந்தியஸ்ய அனுவிருத்திக்கிறதுன்னு சொல்லலாமா? ஆமா, அவசியம் சொல்லிதான் ஆகணும். சொல்லிதான் இல்ல நீச்ச அந்த சகாரத்தினால தெரியறதா இல்லையா, சகாரம் என்ன சொல்றது, அத போலதான் இதுன்னு தெரிவிக்கிறது. ஆதேசா அந்த்யஸ்யைவ ஸ்யாத் அப்படின்னு தெரிகிறது. அதனாலதானே சித்தாந்த கௌமுதியில் என்ன பண்றா, இந்த சித்தாந்த கௌமுதிங்கிறது ஒரு சப்தத்துடைய ஸ்வரூபத்தை வச்சுண்டு சூத்திரங்கள் போறது. அதனால என்ன பண்ணுவான்னா, முந்தின சூத்திரத்தை சொல்லியாச்சுன்னு சொன்னா அது அப்படியே ஸ்பஷ்டம்னோ அல்லது அத்ராபி ஸ்யாத் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. காஷிகா விருத்திங்கிறது அப்படி இல்லை, அந்தந்த சூத்திரத்துக்கு சொல்றது. சூத்திரம் வரிசையா அதே 1 2 3 இந்த இதே வரிசையில கடைசி வரையும் போகும். சில இடத்துல முந்தின சூத்திரத்துல சொல்லப்பட்ட விருத்தியானது அடுத்த சூத்திரத்துக்கு தேவைப்படாது, ஒரு 4 5 சூத்திரத்தை தள்ளி தேவைப்படும். அப்ப என்ன பண்றது, பூர்வவத்து சொல்ல முடியாது, அவளால காஷிகா விருத்தியில சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணுவா, ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் தனிப்பட்ட முறையில விருத்தியை சொல்லிதான் ஆகணும். இதுதான் வித்தியாசம். சித்தாந்த கௌமுதியில வரக்கூடிய விருத்திக்கும் இந்த காஷிகா விருத்திக்கும் வித்தியாசம் இதுதான். காஷிகா விருத்திங்கிறது ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் தனிப்பட்ட முறையில சொல்றதுனால எல்லா இடத்தையும் சொல்லிதான் ஆகணும். அத்ராபி வேணா இந்த இடத்த சொல்லலாம், அலோந்தியஸ்ய இச்சங்கிறது அடுத்த சூத்திரமா இருக்கு, காஷிகா விருத்திலையும் கூட சொல்லலாம், ஒன்றும் தோஷம் இல்லை. ஆனா எல்லா இடத்தையும் இதே மாதிரி அடுத்தடுத்த சூத்திரத்துக்கு அதே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. அப்ப என்ன ஆச்சு, ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் தனிப்பட்ட முறையில விருத்தியை சொல்லிதான் ஆகணும்னு ஆச்சு. அதனால்தான் சம்பூர்ண வியாக்கரண சாஸ்திரம் வாப்தும் காஷிகா விருத்திம் அஸ்மாபிஹி பఠనీயா. அவசியம் பఠనీயா, அவசியம் பఠనీயா. சித்தாந்த கௌமுதியாம் வித்யமானா விருத்திர்வா பఠనీயா பఠనీயா. தயாபி அஸ்மாபிஹி சம்பூர்ண ஞானம் சம்பாதயிதும் சக்யते एव न शक्यते इति न, अवश्यं शक्यते, परन्तु अस्माभिः तत्र आनुपूर्वी स्मर्तव्या. आनुपूर्वी स्मर्तव्या एवं. இப்போ இந்த சூத்திரத்துக்கு நீச்ச அப்படிங்கிற சூத்திரத்துக்கு அர்த்தம் புரிஞ்சது இல்லையா, அஜமபி அந்த்யஸ்யைவ ஸ்யாத் நீச்ச யஹ ஆதேசஹ நீச்ச இதுட்டு நகாரஹ இத் யசஸ நிந்த் யஹ ஆதேசஹ சஹ அநேகாலபி அந்த்யஸ்யைவ அலஹ ஸ்யாத். அந்த்யஸ்யைவ அநேகாலபி, அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பாருங்க, இப்ப இந்த லகு பாரணியத்தை படிக்கிறேன். நகாரேண இதா சின்னிதஹ அபி ஆதேசஹ அந்த்யஸ்யைவ கர்த்தவ்யः. அடுத்து நமக்கு சந்தேகம் வரும், பூர்வேணைவ சித்தே புனர்விதானம் இதம் கிமர்த்தம் இது அனுபதமேவ ஸ்பஷ்டி பவிஷ்யதி. அலோந்தியஸ்யங்கிற சூத்திரத்தினாலேயே நமக்கு என்ன சொல்லி கொடுத்தா, ஸ்தானியினுடைய கடைசி எழுத்துக்கு ஆதேசா வரும்னு சொல்லி கொடுத்தாலே, அப்போ மறுபடியும் இந்த சூத்திரம் எதுக்கு அப்படின்னு கேட்டால் இதனுடைய பிரயோஜனம் அனுபதமேவ வக்ஷதே, அதாவது அநேகாஷித் சர்வஸ்ய அப்படின்னு சூத்திரம் படிச்சுட்டா நீச்ச அப்படிங்கிற சூத்திரத்துடைய பிரயோஜனம் என்ன நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன், முதல்ல அதை படிச்சுட்டு சரி. இப்போ நமக்கு இந்த 4 சூத்திரத்தை வச்சுட்டு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது எங்க வந்து ஸ்தானியினுடைய கடைசி எழுத்துக்கு ஆதேசா வரும், எங்க வந்து மொத்த ஸ்தானியினுடைய இடத்துலயும் ஆதேசா வரும் அப்படின்னு இந்த 4 சூத்திரத்தை வச்சிருந்தால் நமக்கு புரிஞ்சிடும். அதை சங்கிரகம் பண்ணி இந்த கிரந்தக்காரர் நமக்கு சொல்றார். பாருங்க, சாச்ச பாருங்க, அலோந்தியஸ்ய இத்யாதிபிஹி சதுர்பிஹி சூத்ரைஹி அலோந்தியஸ்ய நிச்ச ஆதேஷ் பரஸ்ய அநேகாஷித் சர்வஸ்ய, இப்படி இந்த சதுர்பிஹி சூத்ரைஹி ஆதேசானாம் தேச வியவஸ்தா கிரியதே. சாச்ச ஏவம் பவதி, தேச வியவஸ்தா ஏவம் பவதி. கதம், பாவரூபः ஆதேசः தாவத், இந்த அபாவ ரூபமா இருக்கக்கூடிய ஆதேசா இருக்கே லோபஹா, இதை நம்ம வந்து ஏகா அல்ல அநேகா அல்ல சொல்ல முடியாது. லோபகான்னு சொன்னா அது என்ன, 1 2 சொல்ல முடியுமா? லோபகான்னா லோபகா தான். அபாவ ரூபமா இருக்கக்கூடிய ஆதேசா அப்படிங்கிறது எப்படி இருக்கு, சில இடத்துல
லோபத்தை விதிக்கிறதா இருக்கு, சில இடத்துல இந்த மாதிரி வர்ணங்களை விதிக்கிறதா இருக்கு. இந்த வர்ணங்களை விதிக்கக்கூடிய ஆதேசா பாவ ஆதேசான்னு சொல்லுவா. லோபத்தை விதிக்கக்கூடியது அபாவ ஆதேசம் அப்படின்னு அர்த்தம். லோபத்தை விதிக்கிறது அந்த இடத்துல நம்ம வந்து ஏகால அநேகாலான்னு கேட்கவே முடியாது இல்லையா? அதை மனசை வச்சுன்னு எழுதுறார் கிரந்தக்காரர். பாவரூபா ஆதேசா தாவத் ஏகால் அநேகால் இது த்விவிதா. பாவரூபமா இருக்கக்கூடிய ஆதேசமானது ஏகாலாகவும் அநேகாலாகவும் ரெண்டு விதமா இருக்கு. தத்ர ஏகால் அந்தியஸ்ய காரியः स्थानिनः अन्त्यस्य वर्णस्य कार्यः इति केन सूत्रेण उक्तम्? अलोन्त्यस्य सूत्रेण। यदि अनेकाल भवति तर्हि अनेकाल तु सर्वस्य इति सामान्यतः नियमः। अयं तु विषयः केन सूत्रेण अवगतः अस्माभिः? अनेकालचित् सर्वस्य इति सूत्रेण अवगतः अयं विषयः। इति सामान्य नियमः. इप्पो विशेष नियमः. एन्न नियमः? अथ विशेषः किमिति? ஏகாலபி ஆதேசா ஷித் சேத் சர்வஸ்ய பவதி இல்லையா? இது எதற்கு அபவாதமா இருக்குன்னு சொன்னா அலோந்தியஸ்யங்கிறதுக்கு அபவாதம். அநேகாலா இல்லாமல் இருந்தாலும் ஷித்தாக இருந்தால் எப்படி கிடைக்கும்? சர்வஸ்ய பவதி. அலோந்தியஸ்யங்கிறதுக்கு அபவாதம் வருது. ஏகாலபி ஆதேசா ஷித் சேத் சர்வஸ்ய பவதி. அர்த்தம் புரிஞ்சுட்டா இப்போ? விசேஷா யதः குதश्चित् பரஸ்ய விதீயமானஸ்து. இந்த உதஸ்தா ஸ்தம்போ பூர்வஸ்யன உதாரணம் பார்த்தோம். ஆதேஷ் பரஸ்யன அத மனசு வச்சுன்னு சொல்றார். யதः குதश्चित् பரஸ்ய விதீயமானஸ்ய து ஆதேஹ காரியம். ஆதேஷா ஆதேஹ கர்த்தவ்யः. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு அபவாதः அநேகாலபி ஞித் அந்தியஸ்ய நது சமக்ரஸ்ய. இது எதற்கு அபவாதம்? அநேகால் ஷித் சர்வஸ்ய. அந்த அநேகால்ங்கிற அம்சத்துக்கு இது அபவாதமா இருக்கு. இது ஞிச்ச அப்படிங்கிறது புரிஞ்சுதா இப்போ? அநேகாலபி ஞிச்ச ஞிச்சேத் அந்தியஸ்ய இதி. ததா ச ஸ்வகடக வர்ணானாம் சங்க்யா ஏவ ஆதேசஸ்ய தேசம் வியவஸ்தாபயதி. அப்ப நம்ம இந்த ஆதேசம் எந்த இடத்துல வரும் அப்படிங்கறத நம்ம எதை வச்சு முடிவு பண்ணணும்? அந்த வர்ணங்களுடைய சங்கியை வச்சுண்டு ஒரு வர்ணகாவா இல்ல ஒன்றுத்துக்கும் மேற்பட்டதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்ம ஏகால அநேகாலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ததாச்ச ஸ்வகடக வர்ணானாம் சங்க்யா ஏவ ஆதேசஸ்ய தேசம் வியவஸ்தாபயதி. யத்ர புனः தத் வியபிசாரः அபேக்ஷிதः. அதாவது இந்த அநேகாலா இருந்தாலும் சமக்ர ஸ்தானிக்கு இல்ல, ஸ்தானினுடைய கடைசி எழுத்துக்கு தான் அப்படின்னு முன்னாடி சொன்ன நியமத்துக்கு விபிச்சாரம் வேண்டி இருக்கோ அந்த இடத்துல என்ன பண்றாரு பாணினி? தனிய ஒரு சூத்திரத்தை வச்சு அதை சொல்லி கொடுக்கிறார். ஷகார நகார அனுபந்தௌ பிரயுஜ்யேதே. நல்லா கவனிங்கோ. ஏகால் தான் ஆனா சமக்ரஸ்ய அப்படின்னு சொன்னா ஷித்தா பண்ணிடுவார். அநேகால் ஆனா ஏகசைவ அந்திம வர்ணஸ்ய ஸ்தானினா அப்படின்னு சொல்றதா இருந்தால் நீத்தாக பண்ணிடுவார். அதைத்தான் மனசு வச்சுன்னு கிரந்தக்காரர் எழுதுறார். ஷகார நகாரௌ அனுபந்தௌ பிரயுஜ்யேதே இதி சங்கேதம் ஆச்சாரிய கரோதி. அப்ப இந்த 4 சூத்திரம் தெரிஞ்சா நமக்கு ஆதேசா எந்த இடத்துல வரும் அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சிட முடியும். சரியா? இன்னைக்கு இதோட நிறுத்திப்போம். மங்கள ஸ்லோகா. வாகீஷாத்யா சுமனசஹ சர்வார்த்தானாமுபக்ரமே யம் நத்வா கிருதகிருத்யா ஸ்யுஹு தம் நமாமி கஜானனம். குருர்பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. வாக்கியகாரம் வரருச்சிம் பாஷ்யகாரம் பதஞ்சலிம் பாணினிம் சூத்திரகாரம் ச பிரணதோஸ்மி முனித்ரயம்.